எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் இருந்தாலும் இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போனதும் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி குழைவா மசிச்சு எடுத்துக்கோங்க. வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா சாஃப்டா வதக்கிக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச பருப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கொதிச்சதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு சாம்பாரை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளவுதான், நல்ல சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்துல இந்த சாம்பாரை ஒரு 2 கரண்டி ஊத்திட்டு சைடிஷ்க்கு மீன் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்வீங்க.